Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போர் நிறுத்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய வெக்காபுலரிஸும் வந்து போட்டிருந்தீங்க. பட் இது வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாக்ட் வேர்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம், சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சீஸ் ஃபயர் அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Russian Defense Ministry confirmed that they will hold temporary ceasefire to facilitate the evacuation in major Ukrainian cities. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, ரஷ்யன் பாதுகாப்பு அமைச்சகம் வந்து உக்ரைனியனில் இருக்கிற மேஜர் சிட்டிஸில் இருக்கிற மக்கள் அங்கேருந்து பாதுகாப்பாக வெளியேற வரைக்கும் ஒரு தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து போர் நிறுத்தம், டெம்பரரி சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 in our list is for a while. for a while அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா for some time அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் சம் டைம் யூ கேன் யூஸ் for a while யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I am dead tired. I feel like lying down for a while அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் எனக்கு கீழே படுக்கணும் போல் இருக்குது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். I am dead tired. I feel like lying down for a while அப்படின்னு சொல்லலாம். Let's see another example. Will you keep an eye on my daughter for a while? இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், சின்ன குழந்தை வச்சுருக்குறோம் அப்படின்னா பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் நேரம் என் பொண்ணை பார்த்துக்கிறீங்களா அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு will you keep an eye on my daughter for a while அப்படின்னு சொல்லலாம். Number 2 in our list is after a while. after a while அப்படின்னா after some time அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக after a while அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ புல் ஓவர் த கார் ஹியர், வி வில் கெட் ஸ்டார்டட் ஆஃப்டர் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பயங்கர ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் காரை வந்து ஓரமாக நிறுத்துறீங்களா, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கிளம்பிக்கலாம். ஏதாவது வந்து ஷேட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கேன் யூ புல் ஓவர் த கார் ஹியர், வி வில் கெட் ஸ்டார்டட் ஆஃப்டர் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். Okay, and one more example, after a while I realized what he meant. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் ரியலைஸ் பண்ணேன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 3 in our list is in a short while. in a short while அப்படின்னா சிறிது நேரத்தில், in a short duration அப்படின்றதான் இதோடைய மீனிங். கொஞ்ச நேரத்தில் அப்படின்றதுக்கு in a short while யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், in a short while the train began to move forward. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் a little while ago. a little while ago இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, at some point in the past, அதாவது பாஸ்ட்டில் நடந்தது பற்றி ஏதாவது சொல்லும்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பாஸ்ட்டில் நடந்த ஈவெண்ட்டோ இன்சிடெண்ட்டோ சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பிஃபோர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து a little while ago யூஸ் பண்ணலாம் instead of using just before. For example, I saw your ad on television a little while ago. நான் இப்போ தான் டெலிவிஷனில் உங்களுடைய ஆட் பார்த்தேன் அப்படின்றதான் இதோடைய மீனிங். I saw your ad on television a little while ago. Okay, so let's see one more example sentence. He came home a little while ago. அவன் அப்போ தான் வீட்டுக்கு வந்தான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். He came home a little while ago. Okay, so that's it with the lesson today. Now it's time for your quiz. இன்னைக்கு உங்களுக்கான quiz question என்ன அப்படின்னா, இந்த 2 weeks once அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 வாரங்களுக்கு ஒரு முறை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேகசின் வந்து மந்த்லியாக
blank என்ன கேட்போம். இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. That's it at the lesson today. If you like this lesson, don't forget to give thumbs up. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.